பேசிக்ஸ் ஆஃப் சூயிங் எபிசோட் 28 பைப்பிங் வச்சு யூ நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அசியம் திஸ் இஸ் ரைட் சைடு ரஃபாக ஒரு யூ கட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பைப்பிங்கை கட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1/4 தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களோட பைப்பிங்கை கரெக்டாக 1/4 கட் பண்ணிவிடுங்க. ஓகே, சிங்கிள் சைட் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணும். ரைட் சைடில் உங்களோட பைப்பிங் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி பைப்பிங் பக்கத்தில் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பேக் சைடில் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோலுக்காக. ஓகே, ஏன்னா இந்த பைப்பிங் வைக்கக்குள்ளே என்ன ஆகும், நெக்லைன் வந்து இட் ஓன்ட் பி ப்ராப்பர் ஃப்ளாட். ஃபினிஷ் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஆஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸஸ் இருக்கிற பைப்பிங்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பயா ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பயா ஸ்ட்ரிப் எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்றதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நெக்லைன் பாருங்கள், ஸ்ட்ரெச் ஆகவே இல்லை, அப்படியே அந்த ஷேப் ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பைப்பிங் ஸ்டிச் பண்ண அப்புறம் இப்படி அகன்றும். அப்படி போகவே கூடாது. உங்கள் நெக்லைன் ஷுட் பி இன்வெர்ட்ஸ். ஓகே, மேக் ஷுர் த நெக்லைன் இஸ் இன்வெர்ட்ஸ். நான் பேக்கில் ஹேண்ட் வைக்க சொன்னல, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட பயா ஸ்ட்ரிப் எடுத்து இந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். வெரி க்ளோஸ் டு த பைப்பிங் அகெயின் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம பயா ஸ்ட்ரிப் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணோம்ல, அந்த ஸ்டெப்பை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து ப்ராப்பர் ஷேப்பில் அப்படியே இருக்குது, தெரியுதா? ஸோ எங்கேயுமே வைட் ஆகாமல் அப்படியே இருக்கா. இப்போ என்ன பண்ணுவோம், நாச்சஸ் கொடுப்போம். நாச்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஹாஃபை ஃபோல்ட் பண்ணி பைப்பிங் பக்கத்தில் க்ளோஸாக ஸ்டிச் கொடுங்க. ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் பைப்பிங் பக்கத்தில் க்ளோஸாக ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டெப் ராங் சைட் டர்ன் பண்ணி எக்ஸஸ் எல்லாமே ட்ரிம் ஆஃப் பண்ணணும். ட்ரிம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த பயா ஸ்ட்ரிப் மட்டும் ராங் சைடில் டர்ன் ஆகும். பைப்பிங் இந்த மாதிரி அவுட்வர்ட்ஸாக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நார்மல் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. நார்மல் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி பைப்பிங் பக்கத்தில் ஒரு 1/4 டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப பைப்பிங் பக்கத்தில் க்ளோஸாக பண்ணால் இட் ஒன்ட் லுக் நைஸ். பைப்பிங் பக்கத்தில் ஒரு 1/4 டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள். ஸோ நெக்லைன் ஷேப் சேஞ்சே ஆகாமல் இருக்குது பாருங்கள். நல்ல ஃப்ளாட் அயன் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஃபைனல் லுக் ஆஃப் த யூ நெக்லைன் வித் பைப்பிங். ஸோ அயன் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங். அந்த நம்ம வச்சோம்ல ஈஸிங் ஸ்டிச் அதெல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்லைன் எங்கேயுமே வைட் ஆகாமல் பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் ஃப்ளாட்டாக சீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நான் சொன்ன இந்த டெக்னிக்கை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதர் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பயா ஸ்ட்ரிப் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி சூயிங். கீப் லேர்னிங்.